नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. हरि ओम. நம்ம ஸ்ரீமத் பாகவதோட தசம ஸ்கந்தத்துல 10வது ஸ்கந்தத்துல இருக்கும். இன்னைக்கு 80வது அத்தியாயம் பார்க்கணும். குச்சேல சரித்திரம் ரொம்ப அற்புதமான சரித்திரம் இல்லையா? பார்க்கலாம். ஓகே. பரீட்சித் சுகபிரம்மத்திட்ட கேக்குறா. அது சுகபிரம்மம் என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாம். राजो उवाच भगवन्यानि चान्यानि मुकुन्दस्य महात्मनः वीर्यानन्तवीर्यस्य श्रोतुमिच्छामहो महे प्रभो. மன்னன் பரீட்சித் கேட்கிறான், அனைத்தும் அறிந்த பெரியோரே, அன்பும் முக்தியும் தரும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனது பெருமைகளைப் போல் அவரது திருவிளையாடல்களும் எல்லையற்றவை. இதுவரை தாங்கள் கூறாத பகவானது மற்ற லீலைகளையும் கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றார். கேட்க விரும்புகிறோம்னு கேட்கிறார். கேட்க விரும்புகிறோம்ங்கிறதுனால நம்மளையும் சேர்த்துக்கலாம். சோ இன்ன வரைக்கும் நிறைய சேஷ்டிதங்கள் சொல்லிட்டீங்க. இன்ன வரைக்கும் நான் கேட்காத ஏதாவது சரித்திரம் இருக்கா? பகவானோட லீலை இருக்கா? ஏன்னா முடிய போகுது இல்லையா? கண்ணனோட சேஷ்டிதங்கள் முடிய போறது இந்த அத்தியாயத்துல. ஒரு 10 அத்தியாயம் முடிஞ்சிரும். அதனால பரீட்சித் கேக்குறான், நிறைய லீலைகள் கண்ணனை பத்தி சொன்னீங்க, இன்னும் நீங்க தேவரீர் சொல்லாம நாங்க கேட்காத ஏதாவது இருக்கா? எங்களுக்கு தெரியாத விஷயம் ஏதாவது பகவானோட லீலைகள் நீங்க சொல்லாத ஏதாவது இருக்கா? இருந்தா அதையும் நாங்க கேட்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு பரீட்சித் சுகபிரம்மத்திட்ட கேக்குறான். கோனு சுண்வா சக்ருத் பிரம்மன் उत्तम श्लोक सद्गता विरमेत विशेषज्ञो விஷண்ண காம மார்கணைஹ. பெரியோரே, மன்மத பானங்களால் தாக்கப்பட்டு உலகில் இன்பங்களை தேடி தேடி களைத்து கலங்கிய அறிவாளியான எவர்தான் சிறப்புமிக்க பகவானது சிறந்த வரலாறுகளை அடிக்கடி கேட்டு போதும் மன நிறைவு கொள்வார்கள் அப்படின்னு சொல்றார். தேவரையே ரொம்ப பெரிய ஞானி. பெரியோரேங்கிறதுனால சுகபிரம்மத்தை பெரிய ஞானி இல்லையா அவரு? மரம் செடி கொடிகள் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறது பிரம்மம்னு உணர்ந்து இருக்கிறதுனாலதான் அவரு பேர் சுகபிரம்மம்னு பேரே இல்லையா? சுகாச்சாரியார்னு பேர் இருந்தா கூட பிரம்மம்னே அவரு கூட வச்சிருக்காங்க. சோ அவரு சொல்ற இந்த மாதிரி உலக விஷயங்கள்ல ஆசைகள் மோகங்கள் இதுல எல்லாம் தாப்பிக்கப்பட்டு திரிஞ்சிட்டு இருக்க இப்பேற்பட்ட ஜீவராசிகள் யாருதான் பகவானோடைய கதையை இன்னும் கேட்க வேணாம்னு நினைப்பாங்க? இது தாப்பப்பட்டு இருக்கும் பொழுது யாருக்குதான் பகவானுடைய வரலாற கேட்டு போதுங்கிற மனநிறைவு ஏற்படும்? எனக்கு இன்னும் அப்படி ஏற்படுதே அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றான். யாருக்கு போதுங்கிற மனநிறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்றான்? ஏன்னா ஆல்ரெடி இங்க தாப்பப்பட்டு போய் கிடக்குறமே, அது ரொம்ப குளிர்ச்சியா இருக்கே பகவானோடதுன்னு சொல்றாரு. சா வாக்ஞேயா தஸ்ய குணான் கிருணீதே கௌரௌ ச தத் கர்ம கரௌ மனश्च ஸ்மரேத் வசந்தம் ஸ்திர ஜங்கமேஷு சுனோதி தத் புண்ணிய கதா ச கர்ணஹ. பகவானது சிறப்புகளை பேசுகிற வாயென்றோ வாய், அவருக்கு பணிபுரிகிற கைகள், தாவர ஜங்கமங்கள் அனைத்திலும் நீக்கமர நிறைந்துள்ள அவரை நினைக்கிற மனமே மனம், அவரது புனிதமான கதைகளை கேட்கிற காதே காது அப்படின்னு பரீட்சித் சொல்றான். பகவானோடைய அவருடைய சிரஷ்டங்கள் சிறப்புகளை எந்த வாய் பேசுறதோ அதுதான் வாய் பெற்றதற்கான பயனடைகிறது. அதுதான் உண்மையால வாயினே சொல்ல முடியும். உலக விஷயங்களை பேசுறதோ இல்ல சாப்பிடறதுக்காக மாத்திரம் இருக்கக்கூடியதோ வாய் அல்ல. அவருடைய கதைகளை பேசுறது, அவரை பத்தின மேன்மைகளை பேசுறதுக்காக எந்த வாய் இருக்குதோ அதுதான் உத்தமமான வாய். அதுதான் வாய் பெற்றதுக்கான அடையாளம். யாருடைய கைகள் பகவானுக்கு சேவை புரிகிறதுக்கு இருக்கிறதோ அந்த கைகளே பாக்கியம் பெற்றவை. அவைகளே கைகள், மத்ததெல்லாம் கை இல்ல. எல்லா விதமான தாவர ஜங்கமாதிகள் எல்லாத்துக்குள்ளேயும் அசைவன அசையாதன எல்லாத்துக்குள்ளேயும் நீக்கமர நிறைந்துள்ள பகவான் இப்படிப்பட்டவர்னு எந்த மனம் நினைக்கிறதோ அதுதானே உண்மையான மனம். அவரது புனிதமான கதைகளை எந்த காது கேட்கிறதோ அதுவல்லோ காது, மத்ததெல்லாம் வெறுமன மொரம் மாதிரி அப்படின்னு சொல்றாரு. சோ அடுத்து அதுதானே காதா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். சிரஸ்து தஸ்யோபயலிங்கம் மானமேத் ததேவ யத் பஷ்யதி தத்திக் சக்ஷுஹு அங்காணி விஷ்ணோரத தஜ்ஜனானாம் பாதோகதம் யானி பஜந்தி நித்யம். அது மாத்திரம் சொல்லல, இன்னும் சொல்றார், அசைவதும் அசையாததும் என காண்கிற அனைத்து உலகமாக இருக்கக்கூடிய அவரோட திருமேனியை வணங்குகிற தலைதான் உண்மையான தலை. எப்படி நமஸ்காரம் பண்ணிக்கணும்? வெறுமனே நமஸ்காரம் இல்ல,
எல்லா அசையாதவன எல்லாமே தேவரீரோட சரீரமா இருக்கு அப்படிங்கிற தேவரீரோட திருமேனியா இருக்குன்னு எவன் ஒருத்தன் நினைச்சு அது தலையால வணங்குறானோ அந்த தலைதான் தலை. மத்ததெல்லாம் தலைன்னு பேருக்கு இருக்கு. அவரை காண்கிற கண்களே கண்கள். அவரை அது எல்லாத்துக்குள்ளாரையும் அவர் இருக்காருன்னு எவன் ஒருத்தன் பார்க்கிறானோ அந்த கண்களே பாக்கியமான கண்கள். அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சரண தீர்த்தத்தையும் அவரது பக்தர்களின் சரண தீர்த்தத்தையும் ஏற்கிற அங்கங்களே அங்கங்கள். அப்பேற்பட்ட பரமபுருஷனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட சரணத்துல பட்டிருக்க தீர்த்தத்தை எவன் ஸ்வீகரிச்சுக்கிறானோ அந்த பக்தர்களுடைய சரண தீர்த்தத்தை எவன் அங்கத்துல ஏத்துக்கிறானோ அவன் தான் உண்மையில சொல்ல போனா அல்லது உடமையாக ஆவது பிறர்க்கரிய பெரிய பேரு அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்ட மகாவிஷ்ணுவான பரமாத்மாவோடைய சரண தீர்த்தத்தை எந்த பக்தன் ஏத்துக்கிறானோ அந்த பக்தனுடைய சரண தீர்த்தங்களை தன்னுடைய அங்கங்கள்ல எவன் ஒருத்தர் இட்டுக்கிறானோ அவன் தான் பெறுவதற்கரிய பேரு பெற்றவன் அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல ஒரு சிலப்பதிகார பாட்டையும் உதாரணத்துக்கு ஒப்பு நோக்குறார். இளங்கோவடிகள் சிலப்பதிகார ஆசிரியர், கதையாசிரியர் ஒரு பாசுரம் எழுதியிருக்காரு. ஆய்ச்சியர் குறவை அப்படிங்கிற ஒரு இதுல படற்கை பரவல் அப்படிங்கிற ஒரு பாட்டுல இதே மாதிரி தத்துவத்தோட அவர் இளங்கோவடிகள் எழுதின சிலப்பதிகார பாசுரத்தை ஒண்ணு எடுத்து காமிக்கிறார். இந்த இடத்துல தொல்லிலங்கை கட்டளித்த சேவகன் சீர் கேளாத செவியென்ன செவியே, திருமால் சீர் கேளாத செவியென்ன செவியே, பெரியவனை மாயவனை பேருலகம் எல்லாம் பிரிகமல உந்தியுடை விண்ணவனை கண்ணும் திருவடியும் கையும் திருவாயும் செய்ய கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே, கண்ணிமைத்து காண்பார் தன் கண்ணென்ன கண்ணே, ஆரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தானை ஏத்தாத நாவென்ன நாவே, நாராயணா என்ன நாவென்ன நாவே அப்படின்னு சிலப்பதிகாரத்துல அற்புதமான ஒரு இதுக்கு சமமான இருக்கக்கூடிய ஒரு பாசுரத்தை எடுத்து காமிக்கிறார். சூத்த உவாச்ச. இந்த கதையெல்லாம் எங்க நடந்துட்டு இருக்கு? ஆரம்பத்துல சூத்த பௌராணிகர்கள் கேக்குறாங்க இல்லையா? அப்ப சூத்த பௌராணிகர்கள் கதை கேட்டுட்டு இருக்காங்க. அங்க நடக்கிற கதை, விஷ்ணுராதேன சம்ஸ்பிருஷ்டோ பகவான் பாதராயணி வாசுதேவ பகவதி நிமக்ன ஹிருதயோ அப்ரவீத். சூத்தர் கூறுகிறார், இப்படி பரீட்சித்து கேட்கவே சர்வஜனான சுகாச்சாரியார் பகவான் வாசுதேவன உள்ளத்திலிருந்து பதில் கூறுகிறார். இப்படி சுகபிரம்மத்திட்ட பரீட்சித்து கேட்கிறானா, அப்போ சர்வஜரான சுகபிரம்மம் பகவான் வாசுதேவன் உள்ளத்துல இருத்தி பகவானை நினைச்சுக்கிட்டு, இப்ப எப்படி நம்ம கிளாஸ்க்கு வரும்போது அடியேன் கூட அப்படித்தானே பகவானை ஸ்மரிச்சுக்கிட்டுதான் பகவான் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு தான் வர இல்லையா? இதெல்லாம் நம்ம கிட்ட பூர்வர்கள் கிட்ட இருந்துதான் நமக்கு இந்த குணம் வந்திருக்கு. அப்படி அப்பேற்பட்ட சர்வஜனா இருந்தா கூட, சர்வஜங்கிற சப்தத்தை இங்க எதுக்கு எடுக்கிறாங்க? அவரே சர்வஜனா இருந்தா கூட சுகபிரம்மம் பகவான் வாசுதேவனை மனசுல நிறுத்திக்கிட்டு பதில் சொல்ல ஆரம்பிச்சாராம். அப்போ சுகபிரம்மம் சொல்றார், கிருஷ்ணஸ்யாசித் சகா கஷ்டித் பிராமணோ பிரம்ம வித்தமஹ விரக்த இந்திரியாத்தேஷு பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியः யத்ருச்சயோபவன்னேன வர்த்தமானோ கிருஹாஸ்ரமி தஸ்ய பார்யா குச்சைலஸ்ய க்ஷாமாச்ச ததாவிதா. சுகபிரம்மம் சொல்றார், ஒரு அந்தணன் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு மிகவும் பிரியமான குழந்தை பருவ கால நண்பர், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ஒரு அந்தணர், ஒரு பிராமண குழந்தை கண்ணனுக்கு ரொம்ப பால்ய சிநேகிதனா இருந்தார். அவர் பிரம்ம ஞானிகளில் சிறந்தவர். அவர் தத்துவ ஞானிகள், பிரம்மத்தை அறிந்தவர்கள் ரொம்ப ரொம்ப சிறந்தவரா இருந்தார். புலனுகற் பொருட்களில் நாட்டமற்றவர். அவருக்கு இந்த லௌகிக சுகங்களை தரக்கூடியதான எந்த ஒரு பொருள்கள் மேலேயுமே நாட்டம் இல்லாதவரா இருந்தார். அவரு அது மேல எல்லாம் அசட்ட செய்யாத பற்றற்று இருந்தார். காமம், வெகுளி, மயக்கம் முதலியானவற்று அவருக்கு காமம் ஆசைகளும் கிடையாது. வெகுளி, மயக்கம் முதலியவனையில் இல்லாம இருந்தார். மன அமைதி கொண்டு ஐம்புலன்களையும் அடக்கி இருந்தார். மனசு ரொம்ப அமைதியா இருந்தார், அடக்க உடக்கமா இருந்தார். பஞ்சபூதங்களாகிய அந்த பஞ்ச இந்திரியங்களை அடக்கி வச்சிருந்தார். தற்செயலாக கிட்டியதை கொண்ட இல்வாழ்க்கை நடத்துபவர். எதேச்சியா என்ன கிடைக்கிறதோ அதை மாத்திரம் வச்சு குடும்ப வாழ்க்கை ஓட்டிட்டு இருந்தார். கந்தை ஆடை அணிந்தவர் ஆதலால் குச்சேலன் என்று அழைக்கப்பட்டார். குச்சேலன் அப்படிங்கிற சப்தத்துக்கு அர்த்தமே என்னன்னா ரொம்ப நலிந்தவர், கிழிசலான ஆடை உடுத்தியவர் அப்படின்னு அர்த்தம். இந்த சப்தத்துக்கு அர்த்தமே குச்சேலன்.
குச்சேலன் அப்படின்னாலே கந்தை ஆடையை அணிந்தவர் அப்படிங்கறத அர்த்தம். ஓகே, கிழிந்த ஆடையை அணிந்திருப்பவர். அவருக்கு அவரை போன்ற குணநலன்கள் கொண்ட ஒரு மனைவி, அவருக்கும் அவரை மாத்திய சமான குணம் உடைய ஒரு மனைவி இருந்தால் தன் கணவர் பிச்சை ஏற்று கொண்டு வரும் ஆகாரத்தை அவருக்கு அளித்துவிட்டு தான் பட்டினி கிடந்து இளைத்து வாடி இருந்ததால் ஷூத் சாமா அப்படின்னு அவளுக்கு பேர். ஷுத்துனா பசி அப்படின்னு அர்த்தம். க்ஷாமா அப்படின்னா அதை விட்டவள், அதனால வாடி போய் இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். ஷுத் க்ஷாமா, சம்ஸ்கிருதத்துல ஒவ்வொரு ஒருத்தருக்கு பெயருனாலே அது அர்த்தத்தோடதான் இருக்கும். அப்படி ஷுத் க்ஷாமா அப்படின்னா பசியால வாடி போய் இருக்கிறவள். என்னத்தினால வாடி இருக்கா? அவ கணவரே பிச்சை எடுத்துக்கிட்டு கிடைச்சதை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர். அதை எடுத்து சமைச்சு கணவனுக்கும் குழந்தைங்களுக்கும் போட்டுட்டு தான் பட்னியால கிடப்பாளாம். அதனால அவளுக்கு பேரு, இந்த குச்சேலனோட மனைவி பேரு க்ஷுத் க்ஷாமா அப்படின்னு பேரு. पतिव्रता पतिम्ब्राह म्लायता वदनेन सा दरिद्रा सीधमाना सा வேப்பமானாபிகம் கம்யச்ச. ஏழ்மையால் வாழ்வில் துன்புற்று அந்த பதிவிரத்தை ஒரு நாள் வாடிய முகத்துடன் தன் கணவரை அணுகி நடுக்கத்துடன் கூறினார். ரொம்ப பயந்து நடுங்கி போய் கணவர்கிட்ட போய் சொன்னா என்ன நினைச்சுப்பாரோ அப்படின்னு ரொம்ப ஏழ்மை அவளை வாட்டுறது. அதனால பதிவிரதா தர்மத்தை கடைபிடித்து கொண்டிருப்பவளான அவள், அதாவது கணவனுக்கு அடங்கி நடக்கிற மனைவியாக இருக்கிறதுனால கணவன் கிட்ட போனா என்ன சொல்லுவாரோ அப்படிங்கிறதுனால ஒரு நாள் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு வாடிய முகத்தோட கணவர் பக்கத்துல போய் நடுக்கிட்டே சொல்றா, நனு பிரம்மன் பகவதः சகா சாட்சாத் ஸ்ரீயப்பதிஹி பிரம்மண்யஸ்ச சரண்யஸ்ச பகவான் தர்ஷபः. ரொம்ப அழகா சொல்றா அந்த அந்த குச்சேலோட மனைவிக்கு க்ஷாமா. என்ன, அந்த நொத்தமரே உமது பால்ய நண்பர் ஸ்ரீ கிருஷ்ணன் நனு பிரம்மன் பகவதக சகா அப்படின்னு உங்களுடைய நண்பர் சாட்சாத் ஸ்ரீயப்பதி. எதுக்கு இந்த இடத்துல ஸ்ரீயப்பதியை கொண்டு வந்து விடணும்? மகாலட்சுமி ஸ்ரீயப்பதி அப்படிங்கிறதுனால செல்வம் மிகுந்தவர்ங்கிறது காமிச்சு கொடுக்குறா, அந்த மாதிரி எடுத்து கொடுக்குறா அந்த பொண்ணு. அந்த துக்ஷாமாங்கிறவ சொல்லி காமிக்கிறா, சாட்சாத் அவரேதான் ஸ்ரீக்கு பதியா இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றா. அந்த நுத்தமரே உமது பால்ய நண்பர் ஸ்ரீ கிருஷ்ணன் அவர் திருமகளின் மணாளன், அந்தனிடம் அன்பு கொண்டவர், தம்மை அண்டியவரை காப்பவர், எதுகுலத்தில் சிறந்தவர், சாட்சாத் பகவானே. எதுகுலத்தில் சிறந்தவர் அவர்தான் பரபிரமம், சாட்சாத் பகவானே அப்படின்னு சொல்றா. அந்த நோத்தமரே உங்களுடைய பால்ய கால நண்பர் ஸ்ரீ கிருஷ்ணன் அவர் சாட்சாத் மகாலட்சுமியோட கணவர். அவர் உங்க மேல ரொம்ப பாசம் இருக்கக்கூடியவர். அது மாத்திரம் இல்ல, எல்லா அந்தணர்கள் மேலேயும் பாசம் இருக்கக்கூடியவர். யாரெல்லாம் தன்னை சரணம் அடைந்தார்களோ அவங்கள காப்பாற்றக்கூடியவர், எதுகுலத்துல பிறந்தவர், சாட்சாத் பகவான் ஸ்ரீஹரியே அப்படின்னு சொல்றார். இத்தனை விஷயம் சொல்றதுனால என்ன அர்த்தம்? இதுல இருந்தே அனுமானம் பண்ணிக்க முடியும் நம்மளால, இல்லையா? तमूपैहि महाभाग साधूनां च परायणं दास्यति द्रविणं भूरि सीदते ते कुटुम्बिने. நீங்கள் பெரும் பாக்கியம் செய்தவர், நல்லோர் சரண் புகும் அவரிடம் செல்லுங்கள். நீங்களோ பெரிய குடும்பி, வறுமையால் வாடுபவர், அவர் உங்களுக்கு நிறைய பொருள் தருவார் அப்படின்னு சொல்றார். நீங்க ரொம்ப பெரிய பாக்கியசாலி தான், ஏன்னா இப்படி ஒரு நண்பர் உங்களுக்கு இருக்கார். நல்லோர் சரண் புகமும் அவரிடம், எல்லாரும் நல்லவங்க எல்லாம் அடைக்கலம் புகக்கூடிய அவர்கிட்ட நீங்களும் போங்க. நீங்க பெரிய குடும்பஸ்தர், பெரிய குடும்பம், ஆனா வறுமையில ரொம்ப வாடுறீங்க, அவர் உங்களுக்கு நிறைய பொருள் உதவி பண்ணுவார், அவர்கிட்ட போங்க அப்படின்னு மனைவி சொல்றா. ஆஸ்தே அதுனா துவாரவத்தாம் போஜவிருஷ்யந்த கேஸ்வரஹ ஸ்மரத பாத கமலம் ஆத்மானபி யச்சதி கிம் வர்த்த காமான் பஜதோ நாத்தியவிஷ்டான் ஜகத்குரு. போஜர்களுக்கும் விஷ்ணுகளுக்கும் அந்தகர்களுக்கும் அதிபனான அவர் இப்போது துவாரகையில் இருக்கிறார். தன் தாமரை போன்ற திருவடியை நினைப்பவருக்கு தன்னையே தருபவர். உலகின் குருவான அவர் தன்னை வழிபடுபவனுக்கு அவன் விரும்பாவிடனும் செல்வம் தந்து அவனது விருப்பத்தை நிறைவேற்றச் செய்கிறார் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார் மனைவி. இவர் போஜர்களுக்கும் விஷ்ணுகளுக்கும் அந்தகர்களுக்கும் இவர் தான் அதிபதியா இருக்கார். இப்போது துவாரகையில இருக்கார். அவரு எங்க இருக்கார் தெரியுமா? துவாரகாபதியா இருக்கார். தன்னுடைய தாமரை போன்ற திருவடிகளை எப்போது மனதார நினைச்சிருக்கக்கூடியவங்களுக்கு தன்னையே தரக்கூடிய பகவான் அவரு. உலகின் குரு, ஜெகத் காரணமே அவர்தான், ஜெகத்குரு. தன்னை யாரெல்லாம் அவரை வழிபடுபவங்களோ வழிபடுவர்களா இருக்கிறார்களோ அவங்க எதை விரும்பினாலும், அவங்க செல்வத்தையே விரும்பாவிட்டாலும் வழிபடுபவனுக்கு
அவன் அவன் ஆசையே படாம இருக்கலாம், செல்வத்து மேல அவன் ஆசையே படாம இருந்தா கூட அவனுக்கு என்ன நல்லது, எது கெட்டது, எது நல்லதுன்னு அவனுக்கு பார்த்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவர், அவனது விருப்பத்தை நிறைவேற்ற செய்யக்கூடியவர். சைவம் பாரியயா விப்ரோ பகுஷ பிரார்த்திதோ மிருது அயம் ஹி பரமோ லாப உத்தம ஸ்லோக தர்சனம் இதி சஞ்சிந்திய மனசா கமனாய மதிம் ததே அவ்யஸ்யுபாயனம் கிஞ்சித் கிருஹே கல்யாணி தீயதாம். இவ்வாறு தன் மனைவி மென்மையாக பலமுறை வேண்டவே அந்த அந்தனர் அஞ்ஞானத்தை அளிக்கும் சிறந்த புகழுடைய கண்ணனின் தரிசனமே பெருத்த லாபம் அல்லவா என்று மனதில் நினைத்து துவாரகை செல்ல முடிவு செய்தார். மங்கள குணத்தவளே, பகவானுக்கு காணிக்கையாக கொண்டு செல்ல வீட்டில் ஏதேனும் இருக்குமானால் அதை கொடு என்றார். இப்படி தன் மனைவி மெல்ல அப்படியே மென்மையா சொன்னாலா, பலமுறை வேண்டிக்கிட்டா. அதனால அந்த அந்தனரும் என்ன பண்ணார், சரி நம்ம போய் கண்ணன் கிட்ட எதுவும் நம்ம கேட்க வேண்டாம், அட்லீஸ்ட் அவரை சேவிக்கிறதே நமக்கு பெரிய லாபம் தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அதுவே பெரும் பாக்கியமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அஞ்ஞானத்தை அழிக்கக்கூடிய சிறந்த புகழை கொடுக்கக்கூடியவரான கண்ணனின் தரிசனம் மாத்திரமே போதும் அப்படின்னு, அதுவே பெருத்த லாபமாச்சே அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு துவாரகைக்கு போலாம் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணிட்டார். அதனால மனைவி கிட்ட கேட்கிறார், ஏ மங்கள குணத்தவளே, பகவானுக்கு நான் போறதா முடிவு பண்ணிட்டேன், பகவானுக்கு காணிக்கையா கொடுக்கறதுக்கு ஏதாவது வச்சிருக்கியா அப்படின்னு கேக்குறார். நம்ம எப்போதுமே பெரியவங்களை பார்க்க போனாலோ, குழந்தைங்களை பார்க்க போனாலோ, இல்ல பகவானை சேவிக்க போனாலோ கை வெறும் கையா போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு உடம்பு சரியில்லாதவங்களை பார்க்க போனாலோ வெறும் கையா போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சோ அதுபடி இவர் கேட்கிறார். பகவானை சேவிக்க போறார் இல்லையா, ஏதாவது காணிக்கை இருக்கா, எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றார். யா சித்வா சதுரோ முஷ்டீன் விப்ரான் பிருதுக தண்டுலான் விருத தண்டுலான் ஸ்டைல கண்டேன தான் பத்வா பர்திரே பிராதாது பாயனம். போய் கடன் வாங்கிட்டு வரா. யாச்சித்வா சதுரோ முஷ்டின்னு ஒரு முட்டி ஒரு கை அளவுக்கு அந்த அம்மையார் என்ன பண்ணா, சுக்ஷாமாங்கிறவ அப்ப போய் பக்கத்து வீட்டுலாம் எல்லாம் பக்கத்துல அக்கம் பக்கம் இருக்கவங்க கிட்ட, வீட்டுல ஒண்ணுமே இல்லையே, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் போய் கடன் வாங்கிட்டு வரா. ஒரு பிடி அவள் கையில அருகில் வசிக்கும் 4 அந்தணர் வீடுகளில் 4 பிடி அவளை யாசித்து பெற்று அதனை கிழிந்த ஒரு துணியில் கட்டி காணிக்கையாக தன் கணவரிடம் கொடுத்தாள். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வீட்டுக்கெல்லாம் போனா 4 பிராமணர் வீட்டுல 4 முட்டி அளவுக்கு ஒரு அவள் அரிசி வாங்கிட்டு வந்தா. அதை ஒரு கிழிஞ்ச துணியில் எடுத்து கட்டினா, அத கணவன் கிட்ட கொடுத்தா. சதானதாய விப்ரார்க்கிய பிரயயௌ துவாரகாம் கில கிருஷ்ண சந்தர்ஷனம் மஹ்யம் கதம் சியாதிதி சிந்தயத். உடனே உத்தம அந்தனரான அவர் அதனை எடுத்துக்கொண்டு ஸ்ரீகிருஷ்ணனை காணும் பேரு எனக்கு எவ்வாறு கிட்டுமோ என்று சிந்தித்து கொண்டே துவாரகை சென்றார். இந்த மாதிரி அந்த அவள் மனைவி கொடுத்த அவளை கையில எடுத்துக்கிட்டு, கண்ணனை பாக்குற ஸ்ரீகிருஷ்ணனை காணக்கூடிய பாக்கியம் எனக்கு எப்படி கிடைக்கும்னு தெரியலையே, அவரு பெரிய ராஜா அப்படின்னு மனசுல சிந்திச்சுக்கிட்டே துவாரகைக்கு போறா. ஸ்ரீனி குல்மான் யதீயாய திஸ்ர கக்ஷாஸ்ச சத்விஜஹ விப்ரோகம் யயாந்த விஷ்ணீனாம் கிருஹேஷ்வச்சுத தர்மினாம் கிருஹம் த்வத்யஷ்டசஹஸ்ராணாம் மகிஷீனாம் ஹரேத்வஜஹ விவேஷை கதமம் ஸ்ரீமத் பிரம்மானந்தம் கதோ யதா. அங்கு சென்ற அந்த அந்தனர் அங்குள்ள அந்தனர்களுடன் முப்படைகளின் பாசறைகளையும் 3 வீதிகளையும் கடந்து அச்சுதனையே வழிபடுகிற அந்தணர்களும் விஷ்ணிகளும் வசிக்கும் பிறர் நுழைய முடியாத மாளிகைகளையும் கடந்து அவற்றின் இடையே விளங்கும் ஸ்ரீகிருஷ்ணனின் 16,000 பத்னிகளின் மாளிகைக்குள் ஒன்றான அனைத்து செல்வங்களும் நிறைந்த ருக்மிணியின் மாளிகையினுள் நுழைந்தவர் பிரம்மானந்த கடலில் மிதப்பவர் போல் உணர்ந்தார். ரொம்ப அற்புதமா சொல்றார் சுகபிரம்மம். இப்படி அந்த கண்ணனை பார்க்க துவாரகைங்கிற நகரத்துக்கு முதல்ல பிரவேசிச்சாரா, அங்கிருந்து மெதுவா முப்படைகளை எல்லாம் தாண்டி அவங்களுடைய போர் படைகள் எல்லாம் வீற்றிருக்கக்கூடியதெல்லாம் தாண்டி 3 வீதிகளையும் கடந்து பகவான் அச்சுதன் நழுவ விடாதவனான அச்சுதன் அந்தணர்களும் விஷ்ணுகளும் வசிக்கிற அந்த பிரதேசத்துல எல்லாம் நுழைஞ்சு யாராலும் நுழைய முடியாத இடத்தெல்லாம் கடந்து அங்கேயும் போயிட்டு அங்கிருந்து
கிருஷ்ணனோட 16,000 மனைவிகள் இருக்கக்கூடிய கிருஷ்ண பத்னிகள் இருக்கக்கூடிய மாளிகைக்கு போறார். அதுவும் ஸ்பெசிபிக்கா மகாலட்சுமி தாயாரான ருக்மிணி பிராட்டி இருக்கக்கூடிய மாளிகைக்குள் நுழையிறார். பார்த்தா அவருக்கு பெரிய ஆனந்தம். பிரம்மானந்த கடலில் மிதப்பவர் போல் உணர்ந்த ஆனந்தத்திலேயே எது ஆனந்தம்? பிரம்மானந்தம் தான் மிகப்பெரிய ஆனந்தம் இல்லையா? அப்பேற்பட்ட ஆனந்தத்தை அவர் உணர்றார். தம் விலோ அச்சுதோ தூராத் பிரியா பரியங்க மாஸ்திதா சகசோத்தாய சாப்யேத்ய தோர்பியாம் பரிய கிரஹீன் முதா. அன்புக்குரிய ருக்மிணியின் கட்டில் அமர்ந்திருந்த ஸ்ரீகிருஷ்ணன் அந்த அந்தனர் வருவதை தூரத்திலிருந்தே கண்டு வேகமாக எழுந்து அருகில் வந்து மகிழ்ச்சியுடன் அவரை இரு கைகளாலும் கட்டி அணைத்துக் கொண்டார். சொல்றார், அன்புக்குரிய மனைவியோட கட்டில்ல பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது தூரத்துல இவர் வரத பார்த்துட்டார். அந்தனர் தான் வரார். இவருக்கு இன்னும் இவருன்னு தெரியாதுன்னா தெரியாத மாதிரி நடிக்கிறார். அந்தனர் யாரோ வராரு அப்படின்னு பார்த்துட்டு தூரத்துல இருந்தே பார்த்துட்டு வேகமாக ஓடி வந்து சந்தோஷத்துல அவரை இரு கைகளாலும் கட்டி அணைத்து கொண்டார். சக்யு, பகவானுக்கு தெரியும், சக்யு பிரியஸ்ய விப்ரேஷ அங்கசங்காதி நிர்விருதா பிரீத்தோ வியமுஞ்சத பிந்து நேத்ராபியாம் புஷ்கரே க்ஷணஹா. பகவானுக்கு தெரிஞ்சிச்சு அது வந்து இப்படி அழுக்கு இப்படி ஒரு ஸ்வரூபம் மாறி வந்திருந்தா கூட பகவானுக்கு தெரியாதா என்ன வந்திருக்க கூடியது யாருன்னு? அதனால தூரத்துல இருந்து வந்த பகவான் ஓடி வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டார். அப்போ அன்பு மிக்க தோழனான அந்தனரை கட்டி அணைத்ததா மிகவும் மகிழ்ந்த செந்தாமரை கண்ணனான ஸ்ரீகிருஷ்ணது இரு கண்களிலிருந்தும் அன்பு மிகுதியால் ஆனந்த கண்ணீர் பெருகிற்று. இப்படி பகவான் நம்ம பகவான அடையணும்னு நம்ம பாரிக்கிறத விட பகவான் நம்மள அடையறதுக்கு தான் அப்படி பாரிச்சுக்கிட்டு நிப்பாராம் பகவான். எப்போது இவனுக்கு என்ன பண்ணலாம்னு நல்லது பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவராம் பகவான். அப்படித்தான் இப்போ அந்தனரான குச்சேலன் வந்த உடனே அவரை கட்டி அணைச்சுக்கிட்டதுல இவருக்கு அவ்வளவு ஆனந்தமாம் பகவானுக்கு. அதனால அவருடைய 2 கண்கள்ல இருந்து தண்ணீர் தாரையா வருதாம். அது ஒரு பெரிய புஷ்கர மாதிரி இருந்தான். அன்பு மிகுதியால் ஆனந்த கண்ணீர் பெருகிற்று. அவருக்கு அன்பு சந்தோஷம் தாங்க முடியாம ஆனந்த கண்ணீர் பெருகித்தான். அது ஐயா எப்படி புஷ்கரேக்ஷணகா, அற்புதமான தாமரை போன்ற கண்களில் நீர் பெருகிற்று, ஆனந்த கண்ணீர்னு சொல்றார். அது உபவேஷ்ய பரியங்கே ஸ்வயம் சக்யுஹு சமர்ஹனம் உபகிருத்யாவ நித்யாஸ்ய பாதௌ பாதாவ நேஜனீஹி அக்ரஹி சிரசாராஜன் பகவான் லோக பாவனஹ வியலிம்பத் திவ்ய கந்தேன சந்தானா குரு குங்குமைஹி. அரசே, அகில உலகையும் தூய்மைப்படுத்துகிற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவரை தானே தன் கட்டிலில் உட்கார வைத்து தோழனுக்கான உபச்சார பொருட்களை கொணர்ந்து அவரது இரு சரணங்களையும் நீரால் சுத்தம் செய்து அந்த பாத தீர்த்தத்தை தன் தலையில் தெளித்து கொண்டு சந்தனம், அகில், குங்குமப்பூ இவற்றால் நறுமண பூச்சை பூசிவிட்டார். ரொம்ப அற்புதமான சேவை. பகவான் தானே தன்னுடைய பரியங்கத்துல உட்கார வைக்கிறார். உட்கார வச்சு அமர வச்சு தோழனுக்கு உண்டான ஆச்சாரியார்கள் வந்தா அவங்களுக்கு ஒரு விதமான உபச்சாரணம் பண்ணும், தோழன் வந்தா அவனுக்கு ஒரு உபச்சாரணம் பண்ணும். அந்த மாதிரி தோழனுக்கு உண்டான உபச்சார பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து அவரோட சரணங்கள் எல்லாம் பாதத்தால நீரால கழுவி பாத தீர்த்தத்தை தன்னுடைய அங்கங்கள்ல தலையில எல்லாம் தெளிச்சுக்கிட்டு அவருடைய திருமேனியில சந்தனம், அகில், குங்குமம் வெற்றால் நறுமண பூச்சிகளை எல்லாம் பூசி விடுறார். धूपै सुरभिर्मित्रं प्रदीभावलीर्भेर्मुदा अच्छित्वा वेत्य ताம்பூலம் காஞ்ச ஸ்வாகமத பிரவீத். நறுமணமுள்ள தூபங்களாலும் தீப வரிசைகளாலும் அன்பு தோழனை அன்புடன் உபசரித்து தாம்பூலமும் அளித்து பின் இனிய வார்த்தைகளால் நல்வரவு கூறினார். இதுக்கப்புறம் தான் நல்வார்த்தையே பேசுறார். இந்த உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணினார். நறுமணம் உள்ள தீப தூபங்களால அவரை ஆராதனை பண்ணினார். அன்பு தோழன் உபசரிக்கிறார், தாம்பூலம் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் கேட்கிறார், நல்ல வார்த்தைகளால நல்வரவு கூறுகிறார். குச்சைலம் மலினம் க்ஷாமம் த்விஜம் தமனிஷந்ததம் தேவி பரியச்சரத் சாக்ஷாத் சாமர விஜனேனவை. கந்தையுடுத்தி அழுக்கால் மங்கி நாடி நரம்புகள் வெளிப்படையாக தெரியும் அளவு இழைத்திருந்த அந்த அந்தனருக்கு ருக்மிணி விராட்டி தானே வெண்சாமரத்தால் வீசி உபசரித்தாள். இதை விட ஒரு பாக்கியம் அவருக்கு வேணுமா என்ன?
குச்சேலர் எப்படி இருக்கார்? மலினம் ஷாமம், ரொம்ப அப்படியே இழைச்சு போயிருக்கார். கந்தலான ஆடை உடுத்தினார். குச்சைலம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப மலிஞ்சு இப்படி நஞ்சு போயிருக்க ஆடை உடுத்தியிருக்கார். அழுக்கால மண்டி போயிருக்கார். நாடி நரம்புகள்லாம் அப்படி புடைச்சுக்கிட்டு வெளியில தர அளவுக்கு இழைச்சு போயிருக்கார். அவருக்கு ருக்மிணி பிராட்டி தன் கணவனே இப்படி சேவை செய்யறாரே அப்படின்னு பார்த்துட்டு ருக்மி பிராட்டி வெண்சாமரத்தால அவருக்கு விசிறி விசிறி கைங்கரியம் பண்றாளாம். அந்த புரஜனோ திருஷ்டுவா கிருஷ்ணேனாமலகீர்த்தினா விஸ்மிதோ அபூததி பிரீத்யா அவதூதம் சபாஜிதம். உலகம் பரவிய புகழுடைய ஸ்ரீ கிருஷ்ணன் மிகவும் அன்புடன் கந்தை கட்டிய அந்தணனை உபசரிப்பதை கண்ட அந்தப்புற மாதர்களும் மிகவும் வியப்படைந்தனர். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் தாங்க முடியல. இப்படி உலகத்து பிரசித்தி பெற்றவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மிகவும் அன்புடன் ரொம்ப பாசத்தோட பிரியத்தோட இந்த கந்த ஆட கட்டி இருக்கிறவரும் இப்படி உபசரிக்கிறாரே அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. கிமனேன கிருதம் புண்ணியம் அவதூதேன பிக்ஷுனா ஸ்ரீயாஹீனேன லோகேஸ்மின் கர்ஹிதேனாதமேனச்ச. கந்தை உடுத்தி உபாதானம் எடுக்கும் இவரோ செல்வமற்ற பரம ஏழை. ஆகவே உலகினரால் வெறுக்கப்பட்டவர், தாழ்ந்த நிலையில் உள்ளவர். இவர் என்னதான் புண்ணியம் செய்தாரோ தெரியவில்லையே அப்படின்னு அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம். இவர் பூர்வ ஜென்மத்துல கிமனேன கிருதம் புண்ணியம், எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணார்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடுத்தி இருக்கிறதோ கந்தையாட பெரிய ராஜாவோ இல்ல ஒரு முனி ரிஷி முனிவர்களோ எல்லாம் வரல. உடுத்தி இருக்கிறது கந்தை ஆடை. உபாதானம் எடுக்கும் இவரோ பிச்சை எடுக்கக்கூடியவரு செல்வமற்ற பரம ஏழையா இருக்கார். ஆனா பரம ஏழையா இருந்து உலகத்தாரால இவர் செல்வம் இல்லாதவர்னு ஒதுக்கி தள்ளப்பட்டவரு, தாழ்ந்த நிலையில இருக்கக்கூடியவரு. இவர் என்ன பாக்கியம் பண்ணாரோ தெரியலையே, இப்பேற்பட்ட உலக பிரசித்தி பெற்ற கண்ணனால பணிவிடை செஞ்சுக்கிறதுக்கு சுசுருஷ பண்றதுக்குன்னு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. யோ சௌத்ரிலோக குருணா ஸ்ரீனிவாசேன சம்ருதா பரியங்கஸ்தாம் ஸ்ரீயம் ஹித்வா பரிஸ்வக்தோ கிரஜோ யதா. உலகினருக்கும் தலைவரான திருமகள் மணாளன் ஸ்ரீகிருஷ்ணன் தானே இவரை உபசரிக்கிறார். கட்டில உள்ள திருமகள் திருவவதாரமான ருக்மிணியும் விட்டுவிட்டு தமையன் போல் இவரை கட்டி அணைக்கிறாரே என்று பேசிக்கொண்டார். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அத்தனை பேரும் உலகத்துக்கும் தலைவரான திருமகள் மணாளன், உலகத்துக்கும் தலைவரான திருமகள் மணாளன், திருமகளுடைய மணாளனான லக்ஷ்மிநாதனான ஸ்ரீ கிருஷ்ணன் தான் இவரை உபசரிக்கிறார். சரி, கட்டில் இருக்கக்கூடிய திருமகள் மகாலட்சுமியாளோட அவதாரமான ருக்மிணி பிராட்டி விட்டு விட்டு அண்ணன் போல இவர் அப்பா போல இவர் இப்படி கட்டி அணைச்சுக்கிறாரே அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. கதையான் சக்கரதுர்காதா பூர்வா குருகுலே சதோ ஆத்மனோ லலிதா ராஜன் கரோ ஹிருஹ்ய பரஸ்பரம். அரசே, அப்பொழுது அவர்கள் இருவரும் குருகுலத்தில் இருந்தபோது தங்களிடையே நிகழ்ந்த இனிய நிகழ்ச்சிகளை ஒருவருக்கொருவர் கைகோர்த்து பேசிக்கொண்டனர். பழைய நண்பர்கள் ஒன்று கூடினா எப்படி பழைய கதைகள்லாம் பேசிக்குவாங்களோ அப்படி இவங்க சைல்ட்ஹுட் பருவ காலத்துல பிள்ளை பருவத்துல குருகுலத்துல என்னென்ன சேஷ்டித்தங்கள் பண்ணிக்கிட்டாங்களோ அதையெல்லாம் நினைச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் கையோட கை கோர்த்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப பகவான் சொல்றாராம், श्री भगवानुवाच अपि ब्रह्मन् गुरुकुलात् भवता लब्ध दक्षिणात् समावृत्तेन धर्मज्ञ भार्योढा सत्रुषीनवा. பகவான் சொல்றார், தர்மங்களை நன்கறிந்த அந்தனரே, குருகுலத்தில் குருவிற்கு தட்சிணை அளித்து குருகுல வாசத்திற்கான சமாவர்த்தனம் என்கின்ற விரதத்தை முடித்து வந்த தாங்கள் உங்களுக்கேற்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டீர்களா இல்லையா அப்படின்னு கேக்குறார். ஒரு குருகுல கல்வி படிக்க போறாங்க அப்படின்னா குருகுல வாசம் முடிஞ்ச உடனே குருவுக்கு தட்சணை கொடுக்கணும் இல்லையா? எந்த ஒரு விஷயம் பண்ணும் போதும் குருவுக்கு தட்சணை கொடுக்கணும். குரு தட்சணைக்கு குரு கிட்ட கேக்குறாங்க, தேவரீருக்கு அடியேன் என்ன தட்சணை கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் கண்ணன் கிட்ட சாந்திபினி முனிவர் சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி என்னோட பையனை கொண்டு வந்து கொடுன்னு சொன்னார். கொண்டு வந்து கொடுத்தார் தட்சிணையா. நீ குருகுலம் முடிஞ்ச கண்ணன் கேக்குறார் அவர்கிட்ட, நீ குருகுலம் முடிஞ்ச அப்புறம் இவங்க சொல்லணும். ஆச்சரியர் கேட்பார், குருகுலத்துல இருக்கக்கூடிய குரு கேட்பார், நீ இதுக்கு மேல போய் பிரம்மச்சரியம் அனுசரிக்க போறியா இல்ல கிரகஸ்தாசிரமத்தை ஏத்துக்க போறியா அப்படின்னு கேட்பார். அப்ப பதில் சொல்லணும் அந்த இடத்துல சிஷ்யன், இல்ல நான் போய் கொஞ்ச நாளைக்கு பிரம்மச்சரியா இருந்துட்டு அதுக்கப்புறம் கிரகஸ்தாசிரமம் ஏத்துக்க போறேன் அப்படின்னு அங்கேயே முடிவு பண்ணிடணும்.
அங்க சொல்லிட்டு வரணும். இல்ல அப்படின்னா, இல்ல நான் சன்னியாசியா போறேன், பிரம்மச்சரியம் ஏத்துக்க போறேன் அப்படின்னு குருவுக்கு சொல்லணும். அததான் கண்ணன் இந்த இடத்துல கேட்கிறார். நீ சமாவர்த்தனம், குருகுலத்திற்கான சமாவர்த்தனம் முடிவு விரதத்தை முடிச்சிட்டு வரும் பொழுது, உனக்கேத்த மனைவி திருமணம் செய்து கொண்டியா இல்லையா அப்படின்னு கேட்கிறார். பிராயோ கிருஹேசு தே சித்தம் ஆகம விகதம் ததா நைவாதி பிரியசோ வித்வன் தனேஷு விதிதம் ஹிமே. அறிஞரே, பெரும்பாலும் இல்லறத்திலும் செல்வத்திலும் உமக்கு நாட்டம் அதிகம் இல்லை. ஏனெனில் உமது உள்ளம் அறிவிலி போல் ஆசைக்கு அடிமையானது அல்ல என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றார். கண்ணன் சொல்றார், அறிஞரே, எல்லாம் அறிந்தவரே, பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் உனக்கு எந்த இல்லறத்துல இருக்கிறதுல ஆசை கிடையாது. இல்லற சுகத்திலையும் யாரோ மியூட் போட்டுக்கோங்க பிளீஸ். இல்லறத்து செல்வத்திலயும் உனக்கு ஆசை கிடையாது. உனக்கு இந்த மாதிரி நாட்டமே இல்ல. உனக்கு செல்வத்து மேல நாட்டம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அறிவிலிகள் தான் இப்படி எல்லாம் ஆசைப்படுவாங்க. நீ உலக விஷயத்துக்கு ஆசைப்படுவாங்க. நீ அதனால அறிஞன், ஞானி, அறிவிலி போல் ஆசைக்கு அடிமையானது அல்ல என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றார். கேச்சித் குர்வந்தி கர்மாணி காமைரஹத சேதசஹ त्यजन्त பிரகிருதி வீரியதா கதம் லோக சங்கிரகம். ஆசைக்கு அடிமையாகாத உள்ளம் படைத்த சிலர் பகவானின் மாயையால் தோன்றும் உலகியல் நாட்டங்களை அறவே களைந்து என்னை போல் உலகோடு ஒட்டி வாழ்பவராக உலகில் ஈடுபடுகிறார்கள். ரொம்ப அற்புதமா கண்ணன் நமக்கே உண்டான உதாரணமா சொல்றார். ஆசைக்கு அடிமையாகி போய் ஆசைக்கு அடிமைப்பட்ட உள்ளத்தை உடைய சில பேர் தான் உலகத்துல பகவானோடைய, யாரு பகவான், இவரேத்தான் பகவான், இவரேத்தான் மாயைங்கிற பிரகிருதியை உண்டு பண்ணியிருக்கார். பகவானின் மாயையால தோன்றியதான இந்த உலகியல் நாட்டங்களை அறவே களைந்துட்டு, இந்த மாதிரி உலகத்துல அதுல நாட்டம் வைக்காம உலகத்து விஷயத்துல மாயை அறவே களைந்து என்னை போல உலகோடு ஒட்டி வாழ்பவராக உலகில் ஈடுபடுகிறார்கள். உலகத்துல பற்று வைக்காம எப்படி தாமரை இலை தண்ணீர் போல சில பேர் என்ன போல உலகத்தோடு ஒட்டி வாழ்றாங்க. ஏதோ வாழணும்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி எஸ் சந்தோமயம் பிரம்ம தேக ஆவபனம் விபோ ஸ்ரேயசாம் தஸ்ய புருஷோ வாசோத்யந்த விடம்பனம். எங்கும் நிறைந்தவரே, அறம் பொருள். ஒரே ஒரு நிமிஷம், ஒரு பேஜ் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா. அப்ப சார் कुले वासं ब्रह्मन् स्मरसि नौ यतः तिजो विज्ञाय विज्ञेयं தமசப்பாரமஷ்ணுதே. அந்தனரே, இரு பிறப்பாளர்கள் குருகுலத்தில் தங்கி அறியத்தக்கவை அனைத்தையும் அறிந்து அறியாமையிலிருந்து கரையேற வேண்டும். அவ்வாறு நாம் இருவரும் குருகுலத்தில் வசித்தது நினைவில் கொண்டதுண்டா அப்படின்னு கண்ணன் கேட்கிறார். அந்தனரே, இவர் க்ஷத்ரியர், அவரு அந்தனர். இரு பிறப்பாளர்கள் யாரெல்லாம் பூநூல் போட்டுக்கிற சம்பிரதாயம் இருக்கோ அவங்க எல்லாம் இரு பிறப்பாளர்கள்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுங்க, பிறக்கிறப்ப ஒரு பிறவி, அவங்க பூநூல் அணிவிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு பிறவின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அவங்களை இரு பிறப்பாளர்கள்னு சொல்றாங்க. அந்த நிறைய இரு பிறப்பாளர்கள் குலத்தில் தங்கி அறியத்தக்கவை, அதாவது நம்ம சாந்திபினி ஆசிரமத்துல என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிட்டு கல்வி பயின்றுகிட்டு அறியாமையிலிருந்து கரையேற வேண்டும். அறியத்தக்க அனைத்தையும் அறிந்து அறியாமையிலிருந்து கரையேற வேண்டும்ங்கிறதுக்காக அவ்வாறு நாம் இருவரும் குருகுலத்தில் வசித்தோமே, அது நினைவில் கொள்வதுண்டா? எப்பயாவது நினைச்சு பாக்குறீரா தேவரீர் அப்படின்னு கண்ணன் கேட்கிறார். சவை சத்கர்மானம் சாட்சாத் விஜாதேரிஹ சம்பவஹ ஆத்யுங்கயத்ராஸ்ரமினாம் யதாஹம் ஞானதோ குரு. ஆத்ம ஞானத்தை புகட்டும் குருவே மிகவும் உயர்ந்தவர், கொண்டாடத்தக்கவர் என்பதை சொல்ல விரும்பி உலகில் ஒவ்வொருவனுக்கும் 3 குருக்கள் உண்டு என்று சொல்ல வருகிறார். இனி ரொம்ப அற்புதமான ஆரம்பம். இதுக்கு மேல உலகத்திலேயே யாரு உயர்ந்தவங்க அப்படின்னு சொன்னா, ஆத்ம ஞானத்தை புகுத்தக்கூடிய குரு தான் உயர்ந்தவர், அவருதான் கொண்டாடத்தக்கவர் அப்படின்னு சொல்ல வந்த கண்ணன் சொல்ல ஆசைப்பட்டு உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் 3 விதமான குருக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரார் இனி அப்படின்னு சொல்றார். ஐயனே, இம்மையில் நன்மை பெற்ற தந்தைதான் முதல் குரு. இரு பிறப்பாளருக்கு உபநயத்தால் 2வது பிறவி, நற்கர்மங்கள் புரிய தகுதி பெற உபநயனம் செய்வித்தவர். 2வது குரு பிரம்மச்சாரி, இழ்வாழ்வான், வானப்பிரஸ்தன், துறவி என்னும் 4 ஆசிரமத்திற்கும் ஏற்ப ஆத்ம ஞானத்தை தருபவர். 3வது குரு அவர் நான் தான் அப்படின்னு 3வது குரு அவர் நான் தான் அப்படின்னு சொல்றார். 3 விதமான குருக்களை பத்தி இந்த இடத்துல கண்ணன் சொல்றார்.
ஒருத்தன் எவர் ஒருத்தர் தனக்கு ஆத்ம ஞானத்தை புகட்டுகிறாரோ அவர்தான் குரு, அவர்தான் கொண்டாடத்தக்கவர் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான குருக்கள் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் இருக்காங்க. அதுல முதல் குரு அப்பா தான் சொல்றார். இம்மையில் நம்மை பெற்ற நம்மளுக்கு சரீரத்தை கொடுத்தவர் தந்தை தானே. தாய் ஒரு காரணம். ஆனா தந்தையோட வீரியம் தானே குழந்தைக்கு உருவாறது. அதனால தந்தை தான் காரணம். முதல் குரு இரு பிறப்பாளனுக்கு முதல் குரு தந்தை. இரண்டாவது குரு நமக்கு உபநயனம் ஆகும் பொழுது 2வது பிறவி கிடைக்கிறதே, அது 2வது நற்கர்மங்கள் புரிய தகுதி பெற உபநயனம் செய்வித்தார். அப்பாதான் நமக்கு நல்ல பிறவி கிடைக்கணுங்கிறதுக்காக 2வது பிறவியும் கொடுத்தார் இல்லையா, உபநயனம் செல்விச்சு. அதனால அவரு குரு. 2வது குரு பிரம்மச்சரி, அவருதான் 2வது குரு. உபநயனம் பண்ணி வச்ச ஆச்சாரியன் இருக்காரே, நமக்கு உபநயனம் பண்ணி வச்சு மந்திர ஆலோசனை சொல்லி கொடுக்குறாரே, முதல்ல பிறவி கொடுத்த தந்தை முதல் குரு. 2வது உபநயனம் பண்ணி வச்சு மந்திரத்தை அறிவிக்க கூடியவன் 2வது குரு. 3வது குரு பிரம்மச்சாரின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரம்மச்சாரி இல்ல லௌகிக்கத்துல வாழக்கூடிய லௌகிக ஆசிரமத்துல இருக்கக்கூடியவன், அப்புறம் வானப்பிரஸ்தன், துறவி என்னும் 4 ஆசிரமத்திற்கு ஏற்ப ஆத்ம ஞானத்தை தருபவர் 3வது குரு அவர் நான் தான் அப்படின்னு சொல்றார். இந்த உபநயனம் பண்ணி வைக்கிறவர் தான் அந்த குழந்தை எப்பேற்பட்ட குழந்தையா இருக்கும்போது பிரம்மச்சரியா போதா, இல்வாழ்க்கையா லௌகிக விஷயத்து வாழ்க்கையை வாழ போதா, வானப்பிரஸ்தனா துறவியா அப்படின்னு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி உபதேசம் பண்ணுவார். அதனால அவர் 2வது குரு. அப்புறம் 4 ஆசிரமம் தருவர் 3வது குரு அவர் நான் தான் அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்ட அந்த 4 ஆசிரமத்துக்கு தகுந்த அந்த ஞானத்தை தரக்கூடிய 3வது குரு அவர் நான் தான் சொல்றார். நந்தர்வர்த பூவிதா பிரம்மன் வர்ணாசிரம வதாமிக ஏ மயா குருணா வாச்சா தரத்யஜ்ஞோ பவார்ணவம். அந்தனரே, உலகில் வர்ண தர்மத்தையும் ஆசிரம தர்மத்தையும் ஒட்டி வாழ்பவர்களில் எவர்கள் குருவான எனது உபதேசத்தால் பிறப்பு தொடரை எளிதாக கடக்கிறார்களோ அவர்களே உண்மையில் வாழத் தெரிந்தவர்கள். அவர்தான் ஜெகத்குருன்னு ஏற்கனவே சுகபிரம்மன் சொல்லிட்டார். ஜெகத்குருவா இருந்துதான் கண்ணன் கீதை உபதேசித்தான் அர்ஜுனனுக்கு. அர்ஜுனனை ஒரு பசுவா வச்சுக்கிட்டு தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பாலை கறந்து கொடுத்தார் அப்படின்னு வச்சுக்கலாம். அவரு அந்த கீதா உபதேசமே நம்ம எல்லாருக்கும் பண்ணதுதான். ஒரு அர்ஜுனனை வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க. சோ அது போல நான் தான் இங்க 3வது குரு அப்படின்னு சொல்றார். அந்தனரே, இந்த உலக வர்ணாசிரம தர்மத்துக்கு தகுந்த மாதிரி ஆசிரம தர்மத்தை ஒட்டி வாழ்வோர் யாரெல்லாம் ஆசிரம தர்மத்தை ஒட்டி வாழ்றாங்களோ, எவர்கள் குருவான எனது உபதேசத்தால் யாரெல்லாம் என்னுடைய உபதேசத்தை கேட்டு நடக்கிறாங்களோ, உபதேசத்தால் பிறப்பு தொடரை எளிதாக கிடைக்கிறார்களோ, அவங்கவுங்க வர்ணாசிரமத்து தர்மத்தை படி வாழ்ந்து என்னுடைய உபதேசங்களை யாரெல்லாம் கேட்டு நடக்கிறாங்களோ அவர்களே உண்மையிலும் வாழ தெரிந்தவர்கள். வாழ்க்கைன்னு வாழ தெரிஞ்சவங்க யாருன்னா அவங்கதான் அப்படின்னு சொல்றார். நாஹமிஜ்ஞா பிரஜாதிப்யாம் தபசோபசமேன வா துஸ்யேயம் சர்வபூதாத்மா குரு சுஷ்ருஷயா யதா. அனைத்து உயிரினங்களிலும் ஆத்மாவாக விளங்கும் நான் குருவிற்கு செய்கிற பணிவிடையால் சந்தோஷம் அடைவது போல் இல்வாழ்வானாக இருந்து 5 மகா யாகங்கள் புரிவதாலோ பிரம்மச்சாரியாக நின்று வேதங்கள் கற்பதாலோ காடு புகுந்து வானப்பிரஸ்தனாகி தவம் புரிவதாலோ துறவு மேற்கொண்டு அனைத்து விதத்திலிருந்தும் மனைவி மக்கள் வீடு வாசல் என்கின்ற 3 வகை ஆசைகளையும் ஒழித்து ஓய்ந்து அமைதியாக இருப்பதனாலும் மகிழ்ச்சி பெறுவதில்லை, மனமகிழ்ச்சி பெறுவதில்லைன்னு கண்ணன் ரொம்ப அற்புதமா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நான் எதுல தெரியுமா சந்தோஷம் அடைகிறேன்? அனைத்து உயிரினங்களுக்குள்ளாரையும் ஆத்மாவாக அந்தர்யாமியாக விளங்கக்கூடிய நான் குருவிற்கு எப்ப தெரியுமா சந்தோஷப்படுறேன்? நீ குருவுக்கு பணிவிடை செய்யும் போது சந்தோஷம் அடையிறது போல வேற எந்த விஷயத்திலும் நான் சந்தோஷம் அடையிறது இல்லைன்னு சொல்றார். ஒரு குருவுக்கு நீ போய் சுஸ்ருஷன்னு சொல்றாரு பாருங்க. குரு சுஸ்ருஷையா யதா அப்படின்னு சொல்றாரு. குரு சுஸ்ருஷை எப்ப நீ பண்றியோ அதனால அடையக்கூடிய சந்தோஷத்தை நான் இந்த விஷயங்களால அடையறது இல்லைன்னு சொல்றாரு. எந்த விஷயங்களால? நீ போய் ஒரு கிரகஸ்தாசிரமத்துல இருந்து பஞ்சமகா யஜ்யம் பண்றதுனாலேயோ, ஒரு பிரம்மச்சரிய ஆசிரமத்தை ஏத்துக்கிட்டு வேதங்களை நீ கற்கிறதுனாலயோ, இல்ல காட்டுக்கு போய் வானப்பிரஸ்தனாயிருந்து தபஸ் பண்றதுனாலயோ, இல்ல மேற்கொண்ட துறவு வரத்தை மேற்கொண்டு மனைவி மக்கள் வீடு வாசல்ங்கிற அந்த தியஜனம் பண்ணிட்டு துறவி சன்னியாசியா வாழ்றியே அதனாலயோ
ஓய்ந்து அமைதியா இருப்பதனாலயோ நான் சந்தோஷம் அடைவதே கிடையாது, மனமகிழ்ச்சி கொள்வதே கிடையாது. எதுல சந்தோஷம் அடைகிறேன்? எல்லா உயிரினங்களுக்கும் அந்தரியாமியாக இருக்கக்கூடிய என்னை குரு தானே உனக்கு காமிச்சு கொடுக்கிறார். அந்த குருவுக்கு நீ சுசுரூஷ பண்ணும் பொழுது அடையக்கூடிய சந்தோஷத்தை நான் வேறு எதிலும் அடைவதில்லை அப்படின்னு கண்ணன் ரொம்ப அற்புதமா சொல்றார். अभिनः स्मर्यते ब्रह्मन् वृत्तं निवसतां गुरौ गुरुधारै चोदितानाम् इन्दनानयते क्वचित् प्रविष्टानां महारण्यम् अपतौ सुमहत् द्विज वातवर्षमभूत भूतीव्रं निष्ठुरास्तनयिद्नवः சொல்றார். அந்தனரே கண்ணன் இன்னும் மேல சொல்றார். அந்தனரே குருகுலத்தில் தங்கியிருந்த போது நமக்குள் நேர்ந்த ஒரு நிகழ்ச்சி நினைவிற்கு வருகிறதா? நம்ம சொல்லுவோம்ல, அப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அதே போல கண்ணன் அந்த குச்சேலரை பார்த்து கேட்கிறார். நம்ம குருகுலத்துல தங்கி இருக்கும் போது நமக்கு 2 பேத்துக்கு இடையில ஒரு விஷயம் நடந்துச்சு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு சமயம் குரு பத்னி நம்மை விறகு கொணரும்படி ஏவ நாம் ஒரு பெருங்காட்டில் நுழைந்தோம் அல்லவா? அப்போது அதற்கு தகுந்த பருவமற்ற மேலும் பெரும் காற்றும் மழையும் பேரிடும் உண்டாயினவே. இது நம்ம சீரியல்ல கூட பார்த்திருக்கோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்த்திருக்கேன் 96ல 95 96ல ஸ்ரீ கிருஷ்ணா சீரியல் பார்க்கும் பொழுது இதே ஒரு சித்தாந்தம் அங்க நடந்தது. கண்ணனும் அந்த குட்டி குச்சேலனும் 2 பேரும் காட்டுக்கு போவாங்க. காட்டுக்கு போய் குரு பத்னி அவங்க என்ன அவங்களுக்கு எல்லாம் சுசுரூஷ பண்ணணும்ல, அவங்க போய் விறகு எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. கண்ணனும் இவரும் போய் விறகு எடுக்க போவாங்க. மழை காலம் கிடையாது, ஆனா இருந்தாலும் காட்டுல இந்த காட்டுல போய் மாட்டிக்குவாங்க. அப்ப பெரிய மழை, இடி, காட்டு எல்லாம் பெய்யும். அவங்க 2 பேரும் அங்க மாட்டிக்குவாங்க. பருவமற்ற நிலையிலும் பெரும் காற்றும் மழையும் பேரிடியும் உண்டாயின. அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறார். சூரியஸ்சாஸ்தம் கதஸ்தாவத் தமசா சாவிருதா திசஹ நிம்னம் கூலம் ஜலமயம் ந பிரஜாயத கிஞ்சன. அப்ப சொல்றார் கண்ணன், அதற்குள் சூரியனும் மறைந்து இருட்டாய் போயிடுச்சு. சூரியனும் மறைஞ்சு போயிட்டார். நாலா பக்கமும் இருட்டு சூழ்ந்துருச்சு. பள்ளமேடு எது, நீர் தேங்கிய இடம் எதுன்னு ஒண்ணுமே புரியல. எது பள்ளம் எது மேடு, எங்க தண்ணி இருக்கு எங்க இடம் இருக்குன்னு ஒண்ணுமே நமக்கு புரியல. வயம் ஸ்பிருஷம் தத்ர மகாநிலாம்புபிஹி நிகன்யமானா முகுரம்பு சம்ப்ளவே திஷோ விதந்தோத பரஸ்பரம் வனே கிரஹீத ஹஸ்தா பரீப பிரீமாதுராக. ரொம்ப அற்புதமா கண்ணன் சொல்றார். வெள்ளப்பெருக்கெடுத்த அந்த காட்டில் பெரும் புயலும் வெள்ளமும் மிகவும் துன்புறுத்த திசையறியாத மிக்க துயரடைந்து நாம் ஒருவருக்கு ஒருவர் கையை பிடித்து கொண்டு சுற்றி திரிந்தோமே, நினைவிருக்கா அப்படின்னு கண்ணன் ரொம்ப அற்புதமா கேட்கிறார். அப்பேற்பட்ட பெரும் அடர்ந்த காட்டுல பல்லை எது மேடு எதுன்னு தெரியாத இடத்துல நாலா பக்கமும் தண்ணீர் சூழ்ந்துகிட்ட இடத்துல பெருக்கெடுத்து ஓடுற அந்த காட்டுல பெரும் புயல்ல வெள்ளமும் ரொம்ப நம்மளை துன்புறுத்த, நீரும் அதாவது காட்டு வெள்ளமும் நம்மள துன்புறுத்த எது திசைன்னு தெரியாம துப்பம் அடைஞ்சு போயிருந்த நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கைய புடிச்சுக்கிட்டு சுத்தி திரிஞ்சோமே, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறார். ஏதத் விதித்வா உதிதே ரவோ சாந்தீப நிர்குரு அன்வேஷமானோ ந சிஷ்யான் ஆச்சாரியோ பஷ்யதா துரான். நமக்கு உபநயன விதிப்படி உபநயன விதி முடித்து வேதத்தையும் அதன் 6 அங்கங்களையும் ஓதுவித்த ஆச்சாரியரும் வேத ரகசியமான உபனிஷத்துக்களை அறிவித்த குருவான சாந்திபினி முனிவர் சூரியன் உதயமானதும் சீடர்களான நம்மை தேடி அலைந்து முடிவில் துன்புற்று நிற்கும் நம்மை கண்டார். அந்த காலத்துல எல்லாம் ஆசிரமத்துல கொண்டு போய் குழந்தைங்களை விட்டா அது அவங்க தன்னுடைய குழந்தைன்னு நினைச்சு பாத்துப்பாங்க. ரொம்ப பாசத்தோட நேசத்தோட நடந்துப்பாங்க. இந்த குழந்தைங்களும் போய் அங்க ஒரு அப்பா அம்மாவுக்கு எப்படி பணிவிடை செய்யுமோ அப்படி இருக்குமா. இப்போ காலையில ஆயிடுச்சு. அந்த சாந்திபினி முனிவரோட ஆசிரமத்துல இருக்கும்போது நமக்கு வேத சடங்கள் பூநூல் அணிவித்து வேதத்தை மந்திரத்தை எல்லாம் சொல்லி கொடுத்து உபநயன விதி முடிச்சு வேதத்தையும் வேதத்தோடைய உப அங்கங்களான 6 அங்கங்களையும் நமக்கு சொல்லி கொடுத்த ஆச்சாரியரான அந்த வேதத்திலோட இருக்கக்கூடிய ரகசியமான உபனிஷத்துகள் நம்ம இப்ப படிக்கிறோமே பிரம்மசூத்திரம், வேத அந்தம்னு சொல்லக்கூடிய வேதாந்த கருத்துக்களை அந்த வேதாந்த ரகசியங்களையும் நமக்கு அறிவித்த குருவான சாந்திபினி முனிவர் சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் சீடர்களான நம்மை தேடி அலைந்து அவர்களோட சிஷ்யர்களான நம்ம தேடி அலைந்து இத்தனையும் நமக்கு கத்து கொடுத்திருக்கார். இருந்தாலும் நம்ம மேல இருக்கிற அக்கறையினால ஓடி வந்து சூரிய உதயம் ஆனவன நம்மளை தேடி அலைஞ்சு நம்மளும் துக்கப்பட்டு நிக்கிறோம். நம்மளை பார்த்து அவரும் நம்மளை பார்த்து கஷ்டப்படுறார். அஹோ ஹே புத்திரகா யூம
மதர்த்தேது துக்கிதாக ஆத்மாவை பிராணினாம் பிரேஷ்டா தமனாத்ருத்ய மத்பராக. குரு சொல்றாராம், குழந்தைகளே, நீங்கள் எமக்காக மிகவும் வருந்தி உள்ளீர்கள். எல்லா உயிரினத்திற்கும் உடலே மிகவும் பிரியமானது. அதனையும் பொருட்படுத்தாமல் எனக்கான பணியை பெரிதென கொண்டீர்களே அப்படின்னு இத்தனையும் உபதேசிச்சுட்ட குரு சொல்றாருன்னு அர்த்தம். எதுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கார்? அவருதான் வேதத்தை சொல்லியிருக்கார், வேதத்தோடைய அங்கங்களை சொல்லி கொடுத்திருக்கார், வேதத்தோடைய ரகசியமான உபனிஷத்துக்களை சொல்லி கொடுத்திருக்கார். இத்தனையும் நமக்கு சொல்லி கொடுத்த சாந்திமணி முனிவரே நம்மளையும் பார்த்து துக்கப்பட்டு அவரும் துக்கம் அடைஞ்சு என்னன்னு சொல்றார்? குழந்தைகளே, உலகத்துல வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த எண்ட் ஆஃப் த டே என்ன தோணும்? தன்னுடைய உயிரை உடல்ல ரட்சிக்கணும் அப்படின்னு தான் தோணும் இல்லையா? தன்னை காப்பாத்திக்கிட்டா போதும்னு மேக்சிமம் லெவல்ல யோசிக்கும் பொழுது, நீங்கள் எமக்காக மிகவும் வருந்தியுள்ளீர்கள், நீங்களும் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. எல்லா உயிரினத்திற்கும் தன்னுடைய உடலை ரட்சிக்கிறது ரொம்ப பிரியமான விஷயமா இருக்கும். அதனை பொருட்படுத்தாம அதை கூட துச்சமா எண்ணி நீங்க நான் சொன்ன கட்டளை எடுத்து அல்லவா நீங்க எனக்காக விறகு எடுக்க இப்படி மாட்டிக்கிட்டீங்க, பெரிதென கொண்டீர்களே அப்படின்னு சொல்றார். ஏததேவஹி சச்சிஷ்யை கர்த்தவ்யம் குரு நிஷ்கிருதம் யத் வை விசுத்த பாவேன சர்வாத்தாத்மார்ப்பணம் குரோஹ். சொல்றார், ரொம்ப அழகா அற்புதமா சொல்றார். குருவிடம் தூய எண்ணத்துடன் தன் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணம் செய்வதே குருவிற்கு செய்கிற நன்றி கடன். இதுதான் நல்ல சிஷ்யர்களின் கடமை அப்படின்னு கண்ணன் சொல்றார். இதேதான் வாக்கியங்கள் பெரியவங்க வியாக்கியானத்திலயும் சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு குருவை நமஸ்காரம் பண்ணிக்கும் பொழுது ஆச்சாரியார் சொல்லுவாங்க, சுவாமி உபன்யாசத்தெல்லாம் காலக்ஷேபத்துல அடிக்கடி சொல்லுவார், ஆச்சாரியார்கிட்ட இந்த சிஷ்யன் நமஸ்காரம் பண்ணிக்கும் பொழுது சிஷ்யன் நினைக்கணுமா, என்னுடைய எதுவுமே என்னோடது கிடையாது, எல்லாம் தேவரீரோடதுன்னு சொல்லணுமா. என்னுடைய சரீரமாகட்டும், இந்த ஆத்மாவாகட்டும், அடியனுக்கு ஏதாவது சொத்து பத்து இருந்தா எல்லாமே தேவரீரோடது, அடியனது கிடையாதுன்னு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுமா. குரு என்ன நினைக்கணுமா, அவன் இத்தனை கொடுத்திருந்தாலும் அது எல்லாம் என்னது கிடையாது, எல்லாம் என்ன ஆச்சாரியனோடதுன்னு அவர் நினைக்கணுமா. இது அப்படி சம்பந்தமே இல்லாம அவரும் நினைக்கணுமா. அவர் கொடுத்துட்டு அவர் சொன்னாருங்கிறதுக்காக குருவும் இது கௌரவம் கொள்ளக்கூடாது, சிஷ்யனும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல காலக்ஷேபத்துல. அது போல இந்த எல்லாம் சொல்றார். ஏததேவகி சச்சிஷ்யை, இதுதான் ஒரு சத்து சிஷ்யனான ஒரு நல்ல சிஷ்யனோட குணம். என்னன்னா, கர்த்தவியம் செய்யக்கூடியது என்னன்னா குரு நிஷ்கிருத்தம் சொல்றார். குரு கிட்ட ரொம்ப தூய மனசோட இருக்கணும். தன்னுடைய உடல், பொருள், ஆவி, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, உடல் இந்த சரீரம், இந்த பொருள் சொல்லக்கூடிய அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சகல சம்பத்துகள், ஆவின்னு சொல்லக்கூடிய ஆத்மா, இது எல்லாத்தையும் சத்குரு குருவே நிவேதனம்னு சொல்லுவாங்க. சத் குருவார்த்த நிவேதனம்னு சொல்லுவாங்க. குருவுக்கு அர்ப்பணம் செய்யும், குரு கிட்ட அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணம் செய்வதே குருவிற்கு செய்த நன்றி கடன். அதுதான் குருவுக்கு நமக்கு செய்யக்கூடிய நன்றி கடன். இதுதான் நல்ல சிஷ்யர்களின் கடமை, கர்த்தவியம் அப்படின்னு சொல்றார். துஷ்டோகம் த்விஜஸ்ரேஷ்டா சத்யா சந்து மனோரதாக சந்தாம்சிய யாத்தயாமானி பவந்துவிக பரத்ரச்ச. சிறந்த பிறப்பாளர்களே, நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். நீங்கள் விரும்பியது அனைத்தும் நிறைவு பெறட்டும். நீங்கள் கற்ற வேதங்கள் இம்மையிலும் மறுமையிலும் எப்போதும் பயனளித்து உதவட்டும். இதெல்லாம் யாரு சொல்றா? இப்படின்னு சாந்திபினி முனிவர் நம்ம கிட்ட சொன்னாரேன்னு கண்ணன் குஷலன் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். இப்படி நம்மளோட குரு சொன்னாரே, இதுதான் இதுதான் ஒரு சிஷ்யனுக்கு இருக்கக்கூடிய லட்சணம்னு சொன்னார். சிறந்த இருபிறப்பாளர் குழந்தைங்களே, நீங்க ரெண்டு பேரும் நான் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். நீங்க ரெண்டு பேரும் நினைச்சதெல்லாம் நடக்கட்டும். நீங்கள் கற்ற வேதங்கள் எல்லாம் இந்த ஜென்மத்திலயும் சரி, இந்த பிறவி இருக்கக்கூடிய இந்த ஜென்மத்திலயும் சரி, மறுமைன்னு சொல்லக்கூடிய மறுமையிலையும் உங்களுக்கு பயனளித்து உங்களுக்கு உதவட்டும் அப்படின்னு நமக்கு குரு ஆசீர்வாதம் பண்ணார குச்சேலா அப்படின்னு சொல்றார். இத்தம் விதான்யேகானி வசதாம் குருவே ஸ்மசு குரோர் அனுகிரகேனைவ புமான் பூர்ண பிரசாந்தையே. இப்ப சொல்றது ரொம்ப ஆச்சரியம். கண்ணன் சொல்றார், குருகுலத்தில் வசித்த நமது இது போன்ற பல அனுபவங்களையும் நினைப்பதுண்டா? இப்படி குருகுலத்துல நம்ம வசிக்கும் போது இப்படி எல்லாம் நமக்கு நிறைய விதமான அனுபவங்கள் ஏற்பட்டுச்சே, இதெல்லாம் நீ எப்பயாவது நினைச்சு பாத்துக்கிறியா குச்சேலா அப்படின்னு கேக்குறார். குருவின் அருளால் தான் மனிதன் அனைத்து வகையில் நிறைவும் அமைதியும் பெறுகிறான். கண்ணன் சொல்றார், இந்த மாதிரி குருவோட அனுகிரகத்தினாலதான், அவருடைய அணுகட்டாட்சத்தினாலதான் மனிதன் எல்லா வகையான அனைத்து சம்பத்துகளையும் அனைத்து வகையிலையும் மனநிறைவும் அடைகிறான் அப்படின்னு கண்ணன் சொல்றார்.
அதுக்கப்புறம் அதனாலதான் நம்ம நல்லா இருக்கோம் இன்னைக்கு அப்படின்னு கண்ணன் சொல்றதா சுவாமி சொல்லுவாங்க. அதனாலதான் நம்ம 2 பேரும் இன்னைக்கு நல்லா இருக்கோம் இல்ல குச்சேலா அப்படின்னு கண்ணன் சொல்றதா சொல்லுவாங்க. இப்போ பிராமணர் சொல்றார், அதாவது நம்ம குஷேலன் சொல்றார், பிராமண உவாச்ச கிமஸ்மாபிரவ்நிவృத்தம் நிவృத்தம் தேவதேவ ஜகத்குரோஹ பவதா சத்ய காமேன ஏஷாம் வாசோ குராவபூத். அந்த அதாவது குச்சேலன் கண்ணனை பார்த்து சொல்றார், தேவதேவனே, உலகின் குருவே, சத்தியத்தையே கொள்கையாக உடைய தங்களோடு குருகுல வாசம் எமக்கு அமைந்ததே. அதனால் நாங்கள் பெறாத நலம்தான் எது? அனைத்து நலன்களும் பெற்றோம் என்பது கருத்து. அழகா சொல்றார், தேவனே, உலகின்கு ஜெகத் குருவே, சத்தியத்தையே கொள்கையாக உடைய தேவரீர் கூட எங்களுக்கு குருகுல ஆசிரமம் கிடைச்சிச்சே, இதை விட ஒரு பாக்கியம் எங்களுக்கு வேணுமா? இதை விட பெறத்துக்கு ஏதாவது விஷயம் இருக்கா? அனைத்தும் பெற்றோம் அப்படின்னு கருத்துன்னு சொல்றார். எஸ் சந்தோமயம் பிரம்ம தேக ஆவபனம் விபோஹ ஸ்ரேயசாம் தஸ்ய குருஷு வாசோத்யந்த விடம்பனம். எங்கும் நிறைந்தவரே, அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நால்வகை பேர்களுக்கும் தோற்றுவாய் வேதமே, அதுவே தங்கள் திருமேனி. அவ்வாறிருக்க அவ்வேதங்களை கற்கவே நீங்கள் குருகுல வாசம் செய்தீர்கள். அது உலகியலை பின்பற்ற வேண்டுமே என்பதற்காக வன்றி வேறு என்ன அப்படின்னு சொல்ற. தேவரீர்தான் இந்த அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லக்கூடிய 4 வகை புருஷார்த்தத்துக்கு தோற்றுவாயா இருக்கக்கூடிய வேதம்தான். அந்த வேதமே தங்களுடைய திருமேனிதான். அப்படி இருக்க தேவரீர் போய் சாந்திவினி ஆசிரமத்துல வேதத்தை கத்தீங்க, குருகுல வாசம் பண்ணீங்க அப்படிங்கறதுல எதுக்காக பண்ணி கொடுத்தீங்க? உலகமும் அதை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். தேவரீருக்கு ஒண்ணும் தெரியாமல்ல, உலகத்துல இருக்கவங்க எல்லாம் குருகுல வாசமா குரு துவாரா எல்லாத்தையும் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக, உலக மக்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அன்றி வேறு எதற்காக தேவரீர் செய்தி தேவருக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு குச்சேலர் சொல்றார். இதோட ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்துல 10வது ஸ்கந்தத்துல பீட்பாவதியில 80வது அத்தியாயம் முடிவடைகிறது. நாளைக்கு குச்சேலருக்கு பகவான் எப்படி அருள் கட்டாட்சம் பண்றாருங்கிறத பார்க்கலாம். इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे उत्तरार्धे श्रीदाम चरिते असितोतोधमध्योऽध्यायः। श्रीकृष्णार्पणमस्तु। शुभमस्तु।